சாதம் மட்டும் ரெடியாக இருந்துச்சுன்னா ஒரு 5 நிமிஷத்தில் எப்படி சூப்பராக புளி சாதம் செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. அடுப்பில் ஒரு கடாய் வச்சு ஒரு குழிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானோன்னா ஒரு ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணி பொரிய விடலாம். கடுகு பொரிஞ்சோடனே கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். காஞ்ச மிளகா ஒரு 3 ஆட் பண்ணிக்கலாம். நிலக்கடலை ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் பொடி பெருங்காய பொடி கால் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு லெமன் சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு ஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டு வத்த விடலாம். பாருங்கள், எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு நல்லா திக்காயிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் சாதத்தை ஆட் பண்ணிக்கலாம். இந்த புளி தொக்கில் சாதத்தை போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சாதத்தை மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. சூப்பரான புளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.